ஜனாதிபதி அவர்கள் இந்த அவசரகால சட்டத்தை நீக்குவதற்கான நடவடிக்கைக்காக பாராளுமன்றத்துக்கு வருகை தந்திருப்பது என்பது உண்மையிலேயே இதுவும் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நடவடிக்கை என்றே நாங்கள் கருதுகிறோம். ஜனாதிபதி அவர்களுக்கு உண்மையிலேயே இந்த அவசரகால சட்டத்தை நீக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு வருத்தமான அறிக்கையை தயாரிக்காது ஒப்பமிடாது இருந்தாலே போதுமானதாக இருந்திருக்கும். நிச்சயமாக இந்த அவசரகால சட்டம் அதன் மூலமாக நீக்கப்படுகின்றது என்கின்ற கருத்து வருகின்றது. இந்த அவசரகால சட்டத்தை நீக்குவதன் மூலமாக இந்த நாட்டில் பூரணமான அமைதி அல்லது அதற்குரிய சுதந்திரம் இவைகள் கிடைக்குமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு சட்டமில்லாத நாடு, நீதி இல்லாத நாட்டில் எப்படி இந்த அவசரகால சட்டத்தை நீக்குவதன் மூலமாக இந்த நாட்டில் உண்மையான நீதி, சட்டம் ஒழுங்கு நடைபெறுமா என்கின்ற கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. கடந்த 9ஆம் திகதி இந்த பாராளுமன்றத்தின் ஊடாக இந்த அவசரகால சட்டம் நீடிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைத்து பாராளுமன்றத்தின் பிரதானியாக இருக்கின்ற பிரதமர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிக்கை வெளியிட்டு இன்று 18 நாட்களாகவில்லை. அந்த 18 நாட்களுக்கு பிறகு இன்று அந்த அறிக்கை பொய்யான அறிக்கை என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றது. அதனால் இன்னும் இந்த அவசரகால சட்டத்தை நீக்குவதன் மூலமாக நாட்டில் நீதி ஏற்பட போவதில்லை, இந்த நாட்டில் உண்மையான ஜனநாயகம் ஏற்பட போவதில்லை. அத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதன் மூலமாகவும் இந்த நாட்டின் நீதியோ ஜனநாயகமோ சூழலோ ஏற்படுமா என்கின்ற பிரச்சனை இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு சட்டம், நீதி, ஒழுங்கு இல்லாத நாட்டில் எந்த சட்டத்தை நீக்கினாலும், எந்த சட்டங்களை கொண்டு வந்தாலும் அது நல்ல முறையில் நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை நாங்கள் குறிப்பிடுகின்றோம்.